காத்து வாக்கில் ஒரு காதல். நாங்கள் பார்த்துட்டு வந்த படத்து பேர் காத்து வாக்கில் ஒரு காதல். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு காத்து வாக்கில் 2 காதல் தான் டைட்டிலே வச்சுருக்கணும். ஏன் காத்து வாக்கில் ஒரு காதல்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? படம் செம்மையாக இருக்குது. படம் ஒரு லவ்வாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, மாஸாக இருக்குது. வேறு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். படம் ஃபேமிலியாக பார்க்கலாங்க. எங்கள் ஃபஸ்ட் ஹாப்லாம் செம்ம ஜாலியாக போகுதுங்க, போகிறதே தெரில. படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்லாம் பயங்கர ஸ்பீடாக போகுது. இல்லை இப்போது தீனனா நீங்கள் ஒரு டெரரான ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்பீங்க, அடியாலாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆக்டிங் சென்ஸாகவும் சரிங்க, படம் ஃபுல்லாகவும் வர மாதிரியாக இருக்கும். தீனனாக்கு ஒரு வருங்காலத்தில் ஒரு லைஃபாக இருக்கும் இது அவருக்கு. லக்ஷ்மி பிரியா அவங்க சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அவங்க ஆக்டிங் வேறு லெவல் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. லவ் எமோஷனல்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆக்டிங் மாரி தெரில, அப்படியே ரியாலிட்டிக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது அவங்களுடைய ஒவ்வொரு இதுவும். ஹீரோவும் அவர் டைரக்டரு, ஸோ அதனால் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. மாசா ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. சூப்பர் அண்ட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கதிர் அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆதித்யா கதிர் அண்ணன் சூப்பராக, காமெடிஸ்லாம் நல்லா இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஐட்டம் சாங் இருக்கு, அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேற என்ன சொல்லுங்க, கேளுங்க, ஏதாவது கேள்வி கேளுங்க. படம் ஃபேமிலியாக பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காத்து வாக்கில் ஒரு காதல் அருமையான படம். உண்மையாக பயங்கர எமோஷன், அந்த லவ் சீன்லாம் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அந்த ஹீரோயினா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோ அதை விட சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த லவ் என்னடா இப்படிலாம் ஒரு லவ் இருக்கா, உண்மையாக இதாண்டா உண்மையான லவ் அப்படின்றத இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக இந்த படக்குழுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மீடியா பீப்புள், மக்கள் இடையில நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் தாழ்மையாக. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நடித்தவங்களுக்கு சூப்பராக நடிச்ச வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நல்லா தான் சூப்பராக இருந்து வாலிமான பிள்ளைங்களாம் பார்க்குற மாதிரி இந்த சண்டை காட்சியெலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஓகே, படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. படத்தில் நாங்கள் லவ் வித்தியாசமான ஒரு இதில் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இப்போ இருக்கிற பெண்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க எப்படி அந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதில் எப்படியெல்லாம் மாட்டின்னு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இதை குடும்பத்தோடு எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். அது மாதிரியான எல்லாருக்குமான படமாக இருக்கும். காத்து வாக்கில் ஒரு காதல் படத்தில் நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. எல்லாம் வன்முறை அதெல்லாம் சொல்லாங்க, வன்முறை எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ யதார்த்தத்தில் நடக்கிறத தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பாருங்க, குறுக்க போய் இல்லை, வன்முறை ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்குது அப்படின்றாங்க. அது இல்லை, வன்முறை எப்படி உருவாகுது, அந்த ஏரியாவில் எப்படி தாதாங்க என்னென்ன பண்ணுறாங்க, அட்டகாசம் பண்ணுறாங்க, பெண்கள் எப்படி சீரழிகிறாங்க, மது எப்படி ஒரு குடும்பத்தை கெடுக்குது, அந்த மாதிரி கதையை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் படம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லாம் குடும்பத்தோடு பாருங்கள். இதில் காதல், அதுக்கப்புறம் பாசம், அதுக்கப்புறம் விழிப்புணர்வு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. அது கண்டிப்பாக நல்ல படம், பாருங்கள். ரவி சார் ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் உங்களுடைய ஆதரவு எல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றி. சரி, நான் படம் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரவுடி இதெல்லாம் காட்டும் போது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. 2 விதமான லவ் இருக்குது. 2 விதமான லவ்வுமே டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. மொரடனுக்குள்ளேயும் ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளைமேக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காமன் மேனாக இருக்கிற பையனுக்கு ஒரு லவ் இருக்கும் இல்லையா, அது வெளியில் சொல்ல முடியாத தவிக்கிறது. அதனால ஜீவா கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாஸ் கேரக்டர் மாஸாக சொல்லியிருக்காங்க லவ். அண்ட் இவர் நம்ம தீனா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி கைண்ட் ஆஃப் தீனா சாரோட அந்த காமெடி சென்ஸ் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வினோத் ப்ரோவும் செம்மையாக பண்ணியிருக்காரு. டேரக்டர்
பாராட்டலாம். எல்லாரையுமே ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. டைரக்டருக்கு ஆக்டராக ஹோப்ஃபுல்லி அவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.